ஹலோ நண்பா, இவர் தான் உங்கள் ஃப்ரெண்டு ரமேஷ். பிரியாணி சூப்பராக பண்ணுவார். ஸோ ரமேஷ் பிரியாணி அப்படின்ற ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறாரு. இதுக்காக ஒரு 2 லட்ச ரூபா சேர்த்து வச்சிருக்காரு. ஆனால் இந்த 2 லட்ச ரூபா பணம் பத்தாது. ஒரு இடத்த வாடகை எடுத்து அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும்னாலே இந்த காலத்தில் அவ்வளோ பணம் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் பாத்திரம், கேஸு, விறகடுப்புன்னு சமைக்கிறதுக்கு தேவைப்படுற பொருள், ஹெல்ப்புக்கு 1-2 ஆளுங்கன்னு இவ்வளோ விஷயங்கள் தேவைப்படுறதுனால இன்னும் அந்த பிஸ்னஸை ஒரு மாதத்துக்கு ஸ்மூத்தாக நடத்தணுன்ற மினிமம் எக்ஸ்பெக்டேஷனுக்கு அவருக்கு 3 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. இதனால ரமேஷ் இந்த 3 லட்ச ரூபாவை அவரோட ஃப்ரெண்டு ராஜு கிட்ட போய் கடனா வாங்குறாரு. இந்த கடனுக்கு அவர் வருஷத்துக்கு 10% இன்ட்ரெஸ்ட் கட்டணும். சரி, இப்ப ரமேஷ்க்கு பணம் கிடைச்சதுனால பிசினஸ்க்கு தேவைப்படுற இடம், பொருள், எம்ப்ளாயீஸ் எல்லாத்துலயும் இன்வெஸ்ட் பண்ணி இவர் வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவரோட பிசினஸும் கொஞ்சம் நல்லாவே போக ஆரம்பிச்சது. ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் நீங்க அவரை மீட் பண்ண போறீங்க. அவர்கிட்ட பிசினஸ் பத்தி பேசிட்டு இருக்கும்போது கடையோட லுக் அந்த அளவுக்கு நல்லா இல்லாததுனால நிறைய கஸ்டமர்ஸ் கம்ஃபர்டபுளா சாப்பிட மாட்டாங்கடா, கொஞ்சம் இன்டீரியர் டெக்கரேஷன் போர்டெல்லாம் மாத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு உங்ககிட்ட அவர் டிஸ்கஷன்ஸ் பண்றப்ப, நான் அந்த 1 லட்ச ரூபா தரேன், நீ எனக்கு இந்த பிசினஸ்ல 10% ஷேரை கொடு, நான் உன்னோட சைலண்ட் பார்ட்னர் ஆயிடுறேன், ஒரு வருஷம் முடிகிறப்ப எவ்வளவு லாபம் பார்க்கறோமோ அதுல எனக்கு 10% கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி நீங்களும் ரமேஷும் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வரீங்க. ரமேஷ் இதுக்கு ஒத்துக்கிட்டு உங்ககிட்ட இருந்து அந்த 1 லட்ச ரூபா வாங்கிக்கிட்டு கொஞ்சம் இன்டீரியரை இம்ப்ரூவ் பண்றாரு. இன்னும் அவரோட பிசினஸ் அவர் எதிர்பார்த்த மாதிரியே டெவலப் ஆகுது. அந்த வருஷத்தோட முடிவில் எல்லா செலவும் போக எவ்வளவுதான் லாபம் வந்ததுன்னு கணக்கு போட்டு பார்க்கறப்ப ஒரு வருஷத்துல டோட்டலா ஒரு 25 லட்ச ரூபா ப்ராஃபிட்டை பார்த்திருக்காரு. ஒரு வருஷம் முடிஞ்சதுனால அவரோட ஃப்ரெண்டு ராஜுக்கு மொத்தமா அந்த கடனை அடைச்சிட்டாரு. இவருக்கு கடன் கொடுத்ததுனால ராஜுக்கு வருஷத்துக்கு 10% கணக்குப்படி அந்த 3 லட்ச ரூபா பிரின்சிபலுக்கு 30,000 ரூபாய் இன்ட்ரெஸ்டா கிடைச்சது. அவரோட கடனை செட்டில் பண்ணதுக்கு அப்புறமா ரமேஷ் கிட்ட இப்ப 21,70,000 ப்ராஃபிட்டா இருக்கு. இப்ப வருஷம் முடிஞ்சதுனால உங்களுக்கும் லாப நஷ்ட கணக்குல ஒரு 10% பங்கு இருக்கிறதுனால இந்த பேலன்ஸ் இருக்க 21,70,000ல 10%, அதாவது 2,17,000 உங்களோட ஷேரோட வேல்யூவா இருக்கும். ஃபினான்ஷியல் மார்க்கெட் டெர்மினாலஜிஸை யூஸ் பண்ணி இதை எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, ராஜு ஒரு பாண்ட் ஹோல்டர், அதாவது கடன் இன்ஸ்ட்ருமெண்ட்ல அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. என்ன நடந்தாலும் சரி, எனக்கு ஃபிக்ஸ்டா இவ்வளோ ரிட்டர்ன் கிடைச்சிரும் அப்படின்னு நமக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்கும்ன்ற மாதிரி அவரால் அவரோட இன்கம்மை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஆனால் ரமேஷும் நீங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஹோல்டர்ஸ், அதாவது எக்விட்டி ஹோல்டர்ஸ். ரமேஷ்க்கு மெஜாரிட்டி ஷேர்ஸ் இருக்கிறதுனால ஓனர்ஷிப் அவர்கிட்ட இருக்கு. கடனை வாங்கினாரு, உழைப்ப போட்டாரு, அவரோட திறமையை யூஸ் பண்ணி கடனையும் செட்டில் பண்ணி 21,70,000 லாபம் பார்த்தாரு. அவரோட பிசினஸ் அண்ட் திறமையை நம்பி நீங்க இன்வெஸ்ட் பண்ணதுனால உங்களுக்கும் அந்த லாபத்துல இருந்து ஒரு 10% கெயின் கிடைச்சிருக்கு. இந்த விஷயத்த ராஜு கவனிக்கிறாரு. நம்ம அவங்கிட்ட 3 லட்ச ரூபா கொடுத்தோம், ஆனா நமக்கு 30,000 ரூபா தான் கிடைச்சது. நீங்க வெறும் 1 லட்ச ரூபா தான் கொடுத்தீங்க, ஆனா உங்களுக்கு 2,17,000 கெயின் கிடைச்சிருக்கே அப்படின்னு கொஞ்சம் ஜெலஸா ஃபீல் பண்றாரு. ஆனா நம்ம வெறும் இந்த பாசிட்டிவ் சைடை மட்டும் பார்க்க கூடாது. ஒருவேளை ரமேஷோட பிசினஸ் ஃபெயில் ஆயிருந்தா என்ன நடந்திருக்கும்? அப்படி உண்மையிலேயே ஃபெயில் ஆகியிருந்தாருன்னா ரமேஷ் அவரோட பிசினஸ்ல இருக்க எல்லா மிச்ச மீதி பொருட்கள் எல்லாத்தையும் செல் பண்ணி ராஜுக்கு அந்த கடன் அடைக்க வேண்டிய இருக்கும். ஏன்னா கடன் கொடுத்தவங்களுக்கு அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணப்பட்ட பணத்தை ரிட்டர்ன் பண்றது தான் எல்லா பிசினஸஸோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இருக்கும். ஏன்னா அவங்க லோ ரிஸ்க் எடுத்தாங்க, ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன்ஸை எதிர்பார்த்தாங்க. பட் நீங்க ஓனர்ஷிப்போட ரிஸ்க் எடுத்து 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்க, அந்த பிசினஸ் ஃபெயில் ஆச்சுன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஃபெயில் ஆயிடும். ஆனா அந்த பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா மாறினா அது ஃபியூச்சர்ல சம்பாதிக்கிற எல்லா லாபத்துக்கும் உங்களுக்கு ஒரு பங்கு கிடைக்கும். ஸோ ஒரு ஸ்டாக் ஹோல்டர் இல்ல ஷேர் ஹோல்டரா நீங்க இருந்தீங்கன்னா ஒரு பிசினஸோட பார்ட்னரா நீங்க மாறுறீங்க. அதனால நீங்க எடுக்கக்கூடிய ரிஸ்க்கும் ஜாஸ்தி, அதுல கிடைக்கக்கூடிய பொட்டன்ஷியல் ரிவார்டும் ஜாஸ்தி. கடன் கொடுக்கறவரா இருந்தீங்கன்னா நீங்க எடுக்கக்கூடிய ரிஸ்க்கும் கம்மி, ரிவார்டும் கம்மி. சரி, சில வருஷங்கள் போகுது. ரமேஷ் பிரியாணி ரொம்ப பெரிய பிசினஸ் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ண ஸ்டேட் ஃபுல்லா இப்ப உங்களோட பிரான்ச்சஸ் இருக்கு. இதனால இந்தியா ஃபுல்லா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், உலகத்துல இருக்க எல்லா மேஜர் சிட்டிஸ்க்கும் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இதுக்கு எக்கச்சக்கமான பணம் தேவைப்படுது. கடன் வாங்கலாம், ஆனா மாசம் மாசம் நிறைய இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் கொடுக்கறத விட நம்ம கம்பெனியோட மொத்த வேல்யூவை சின்ன சின்ன பீசஸா டிவைட் பண்ணி அதை பப்ளிக்கா மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ணோம்னா யாரெல்லாம் நம்ம பிசினஸ்ல ஒரு பார்ட் ஓனரா ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க இதுல பணத்தை இன்வெஸ்ட் பண்ணட்டும்னு நினைக்கிறீங்க. இதுல உங்களுக்கு பர்சனலா தெரிஞ்சவங்களும் இன்வெஸ்ட் பண்றாங்க, தெரியாதவங்களும் இன்வெஸ்ட் பண்றாங்க. நீங்க கம்பெனி எப்படி நடத்துறீங்க, அடுத்து என்னென்னலாம் பண்ண போறீங்க, உங்க லாப நஷ்ட கணக்கு என்ன, இது எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தெரிஞ்சுக்க விரும்புறதுனால இந்த விஷயத்தெல்லாம் பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணி அப்ரூவல்ஸ் எல்லாத்தையும் வாங்கி ரமேஷ் பிரியாணியை ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ண வரீங்க. இதுதான் ஐபிஓன்னு சொல்லுவாங்க. ஐபிஓட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். நிறைய பிசினஸஸ் ஐபிஓ இந்த மாதிரி எக்ஸ்பான்ஷன் காரணத்துக்கு வருவாங்க, இல்ல இருக்கிற கடனை செட்டில் பண்றதுக்கும் கூட ஐபிஓ வருவாங்க. அவங்க எதுக்கு லிஸ்ட் பண்ண வராங்கன்ற டீடைல்ஸை நம்ம டாக்குமெண்டேஷனை படிச்சாதான் புரிஞ்சுக்க முடியும். சோ ரமேஷ் பிரியாணியை ஐபிஓக்கு லிஸ்ட் பண்ணும்போது அதுல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற எக்கச்சக்கமான இன்வெஸ்டர்ஸ் அந்த ஷேர்ஸை வாங்கிக்கிட்டு பணத்தை அந்த கம்பெனிக்கு கொடுக்குறாங்க. இந்த ஐபிஓல இருந்து கிடைக்கிற பணத்தை ரமேஷ் பிரியாணி அவங்களோட எக்ஸ்பான்ஷன் பிளான்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க.
இந்த ஸ்டாக் ஹோல்டர்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒன்ஸ் இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு ரமேஷ் பிரியாணி ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகும்போது ஐபிஓக்கு வந்த ப்ரைஸை விட லிஸ்ட் ஆகும்போதே ரொம்ப அதிகமான லாபம் கொடுத்துட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வாங்கின விலையை விட 40% அதிகமாக லிஸ்ட் ஆகுதுன்னா இந்த 40% லாபத்தை தான் லிஸ்டிங் கெயின்னு சொல்லுவாங்க. இந்த லாபம் போதும்பா அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ ஓப்பன் மார்க்கெட்டில் இது லிஸ்ட் ஆனதுனால இங்கே இந்த விலைக்கு அந்த ஷேரை யார் வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அதை செல் பண்ணிடுவாங்க. இல்ல உண்மையிலே இந்த கம்பெனிக்கு நிறைய growth பொட்டன்ஷியல் இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தோட இருக்கிறவங்க அவங்களுக்கு இந்த கம்பெனி பிசினஸ் அண்ட் ஆபரேஷன்ஸ் எல்லாம் சரியா போகிற வரைக்கும் அந்த ஷேர்ஸை ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரமேஷ் பிரியாணி கரெக்டா ரெவன்யூஸ் ப்ராஃபிட்ஸ் இதெல்லாம் வளர்ந்துகிட்டே போகுது அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அதை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இல்ல இமிடியேட்டா அவங்களுக்கு இப்ப பணம் தேவையில்லை அப்படிங்கிற நிலைமை வர வரைக்கும் அந்த ஷேர்ஸை ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு வருஷம் போகுது, ரமேஷ் பிரியாணியும் நல்லா ரெவன்யூஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ்லாம் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு இன்வெஸ்டருக்கு இப்ப அவசரமா பணம் தேவைப்படுறதுனால லாபத்துல இருக்க இந்த ஷேரை வித்துட்டு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. இதுக்கு அவங்க டைரக்டா ரமேஷ் பிரியாணி கிட்ட போய் இந்த ஷேரை வாங்கிக்கோங்கன்னு சொல்ல தேவையில்லை. இப்ப அது ஓப்பன் மார்க்கெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறதுனால இந்த ஓப்பன் மார்க்கெட்ல எப்பயுமே ஏதாவது ஒரு பையர் ஏதாவது ஒரு செல்லர் இருந்துகிட்டே இருப்பாங்க. இவங்க இப்ப செல்லரா இருக்கணும்னு நினைக்கிறதுனால அந்த பிரைஸுக்கு தகுந்த மாதிரி பையர்ஸ் மார்க்கெட்ல ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி எக்ஸ்சேஞ்சஸ்லாம் இருக்கு பாருங்க, இந்த எக்ஸ்சேஞ்சஸ்ல தான் இந்த ஆர்டர்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். யாரோ எங்க இருந்தோ அவரோட கம்ப்யூட்டர்ல இல்ல மொபைல் போன்ல அவரோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி இந்த விலைக்கு இந்த ஷேரை வாங்குங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர்ஸை கொடுத்து வச்சிருப்பாரு. எக்ஸ்சேஞ்சஸோட ஆர்டர் மேட்சிங் சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி ஓப்பன் மார்க்கெட்ல அந்த அக்ரீட் பிரைஸ்க்கு இவங்க கிட்ட இருக்க ஷேரை அவர்கிட்ட கொடுத்துரும். இதை சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு மாருதி சுசுகி ஒரு காரை ரெடி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த காரை ஃபர்ஸ்ட் யார் வாங்குறாங்களோ அவங்க கிட்ட இருந்து மட்டும் தான் மாருதி சுசுகிக்கு பணம் கிரெடிட் ஆகும். ஒன்ஸ் அந்த கார் வந்து ஓப்பன் மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் யார் வேணாலும் ஃபர்ஸ்ட் ஓனர், செகண்ட் ஓனர், தேர்ட் ஓனர்னு அவங்களுக்குள்ளேயே அதை மாத்தி விட்டுப்பாங்க. அந்த டிரான்சாக்ஷனுக்கு எந்த அமௌண்ட் நெகோஷியேட் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ஸ்டாக்கை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணி ஐபிஓலாம் லான்ச் பண்ணும்போது தான் இங்க ரமேஷ் பிரியாணி கூட டிரான்சாக்ஷன் நடக்கும். அந்த ஸ்டாக் ஓப்பன் மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஓப்பன் மார்க்கெட்ல வந்த வண்டி மாதிரி ஆயிடும். செகண்ட் ஹேண்ட்ல வேற யாருக்கோ கை மாறிக்கிட்டே போகும். இதை பத்தி ரமேஷ் பிரியாணிக்கு எந்த நாலேஜும் இருக்காது. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல டெய்லி கோடிக்கணக்கான டிரான்சாக்ஷன்ஸ் இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். இதுதான் சிம்பிளா ஸ்டாக் மார்க்கெட்டோட ஆபரேஷனே. முன்னாடிலாம் வந்து இந்த ஹர்ஷத் மேத்தா சீரீஸை பார்த்துருந்தீங்கன்னா ஸ்டாக் புரோக்கர்ஸ்லாம் வந்து பிஎஸ்சி எக்ஸ்சேஞ்சஸ்ல லைன்ல நின்றுக்கிட்டு கத்தி அவங்களோட கிளைண்ட்ஸோட ஆர்டர்ஸை பிளேஸ் பண்றதை பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு இந்த மாதிரிலாம் நடக்காம எல்லாமே டிஜிட்டல் ஃபார்மேட்ல மாறி ஜீரோதா, ஏஞ்சல் ஒன்னு இந்த மாதிரி புரோக்கிங் கம்பெனிஸோட ட்ரேடிங் போர்ட்டல்ஸ் மூலமா நம்ம இந்த ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கோம். சும்மா 2-3 பட்டன்ஸை தட்டி நமக்கு வேண்டிய ஷேர்ஸ்ல டிரான்சாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ரமேஷ் பிரியாணியோட எக்ஸாம்பிள் கொடுத்தது பிசினஸோட பேசிக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி அது ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி வந்து ரீச் ஆகுதுன்னு நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு தான். இப்போ இதுவே ரியல் லைஃப் பிசினஸஸோட நீங்க கம்பேர் பண்ணணும்னா ரிலையன்ஸ், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஜொமேட்டோ, ஸ்விக்கின்னு இந்த மாதிரி ரியல் பிசினஸஸோட ஷேர்ஸ் தான் நம்மளோட இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிசினஸோட ஸ்டாக்ஸ்ல நீங்க ட்ரேடில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் தேவைப்படும். ஸோ இன்கேஸ் நீங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் பர்சனலாக யூஸ் பண்ற 2 டிமேட் அக்கௌண்ட்டோட லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அங்கிருந்து நீங்க ஒரு ஃப்ரீயான டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் தான். உங்ககிட்ட பேன் அண்ட் ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர் இருந்ததுன்னா 5 மினிட்ஸ்லேயே கேவைசி ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம். ஏன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து உங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா தான் உங்க பேர்ல ஒரு சொத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட்டுக்கு தெரியற மாதிரி நீங்க ரெக்கார்ட்ஸை உருவாக்க முடியும். எப்படி ஒரு லேண்ட் வாங்குனீங்கன்னா உங்க பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்களோ அதே மாதிரி ஷேர்ஸை வாங்குனீங்கனாலும் உங்க பேர்ல உங்க டிமேட் அக்கௌண்ட்ல அது ஸ்டோர் ஆகி இருக்குன்னு உங்க பேனோட அட்டாச் ஆகி ஒரு லாக்கர்ல நீங்க வாங்குற சொத்தை பூட்டி வைக்கிற மாதிரி இருக்கணும்ல. அதுக்கு தான் இந்த கேவைசி ப்ராசஸ்லாம் பண்ணி இந்த டிரான்சாக்ஷன்ஸை அதுக்கப்புறம் தான் உங்களை எக்ஸிக்யூட் பண்ண விடுறாங்க. ஸோ இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஜீரோதா, ஏஞ்சல் ஒன் மாதிரி டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்ஸே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். ஆனா நீங்க இன்டர்நேஷனல் கம்பெனிஸ் பர்டிகுலரா நீங்க டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற ஆப்பிள், கூகுள், மைக்ரோசாஃப்ட், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்லாம் ஓன் பண்ற மெட்டா அந்த மாதிரி யூஎஸ் ஸ்டாக்ஸை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஒரு யூஎஸ் ஸ்டாக் அக்கௌண்ட் தேவைப்படும். அதுக்கு நான் பர்சனலா ஐஎன்டி மணின்ற ஒரு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்றேன். நீங்க யூஎஸ் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்ட அதோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த லிங்கையோ கோடையோ யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு $10 ரிவார்ட் கிடைக்கும். ஸோ உண்மையிலேயே உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதெல்லாம் தான் பேசிக் ரெக்யர்மெண்ட்ஸ். அதை முடிச்சுட்டு நீங்க ஸ்டாக் மார்க்கெட் பக்கம் வரப்ப ஸ்டாக் மார்க்கெட்ல நமக்குள்ள தான் டிரான்சாக்ஷன் நடக்குது, பையர்ஸ் செல்லர்ஸ்குள்ள தான் நடந்துகிட்டே இருக்குன்னா ஒரு யூஸ்டு வெஹிக்கலோட எக்ஸாம்பிளோட சொன்னீங்களே ஃபர்ஸ்ட் ஓனர், செகண்ட் ஓனர்ன்ற மாதிரி எப்படி வண்டி கை மாறி போயிட்டே இருக்கோ அதே மாதிரி கை மாறி போயிட்டு இருக்க ஷேர்ஸை வாங்குறதுனால
நமக்கு என்ன லாபம்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, ஸ்டாக்ஸ் வந்து ஒரு அப்ரிஷியேட்டிங் அசட்டாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனால் காரு பைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டெப்ரிஷியேட்டிங் அசட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஓனர் அதை வாங்கின உடனே அதோட மதிப்பு குறைய ஆரம்பிச்சிடும். அந்த வண்டியை யூஸ் பண்ணி மற்றவங்க கை மாறி போகிறப்ப அதோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு பிஸ்னஸை ரெப்ரசென்ட் பண்ணுறதுனால அந்த பிஸ்னஸ் நல்லா பண்ணுச்சுன்னா தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டு எக்கச்சக்கமான லாபத்தை சம்பாதிச்சு கொடுத்துக்கிட்டே இருந்ததுன்னா மார்க்கெட்டில் அதோட டிமாண்ட் அதிகமாகும். எனக்கு அந்த ஸ்டாக் வேணும்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்க. 100 ரூபாய்க்கு நீங்க அந்த ஷேரை வாங்கியிருப்பீங்க. டைம் ஆக அந்த பிசினஸ் வளர அதிக ரெவன்யூஸ் அண்ட் அதிக ப்ராஃபிட்ஸை காட்டும் போது எல்லாரும் அதை ஓன் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்கன்னா மார்க்கெட்ல அதே நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தான் ட்ரேட் ஆகும். ஆனா அதுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கிறதுனால அதிக விலையை கொடுத்து வாங்குறதுக்கு கூட ரெடியா இருப்பாங்க. இப்படி அதிக விலையை கொடுத்து ஒரு பொருளை வாங்குறதுக்கு மக்கள் ரெடியா இருக்கிறப்போ அதோட பிரைஸ் ஏறும். இப்படி பிரைஸ் ஏறுறப்ப நீங்க வாங்கின விலையை விட அது அதிகமா போகிறப்ப ஃபியூச்சர்ல நீங்க அதை செல் பண்ணி ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும். ரெண்டாவது, இந்த மாதிரி கம்பெனிஸ் அதிகமா லாபம் பார்க்கறப்ப அந்த ப்ராஃபிட்டையும் இந்த ஸ்டாக் ஹோல்டர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதை தான் நம்ம டிவிடெண்ட்ஸ்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் வந்து, அதாவது ஐடிசி, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், டாபர், மேரிகோன்னு இந்த மாதிரி லிஸ்டட் கம்பெனிஸ் வந்து நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற நிறைய ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்றாங்க. இவங்க பார்க்குற ப்ராஃபிட்ல கிரியேட் பண்ற எக்ஸஸ் கேஷை ரீஇன்வெஸ்ட் பண்ண முடிவு பண்ணல, புது ஃபேக்டரிஸை போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ண முடிவு பண்ணலன்னா அதுல ஜென்ரேட் ஆகிற சம் போர்ஷன் ஆஃப் அமௌண்ட்டை வந்து ஸ்டாக் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட்ஸா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. ஒரு ஷேருக்கு 2 ரூபா, ஒரு ஷேருக்கு 5 ரூபா, ஒரு ஷேருக்கு 10 ரூபா டிவிடெண்ட் கிடைக்கும்ன்ற மாதிரி 3 மாசத்துக்கு ஒரு தடவை இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவை இவங்க ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது இந்த டிவிடெண்ட்ஸை டிக்ளேர் பண்ணுவாங்க. இது கம்ப்ளீட்டா ஒரு கம்பெனிக்கு ஒரு மாதிரி அவங்க மேனேஜ்மெண்ட் எடுக்கிற டிசிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஐடிசி வந்து ஒரு ஷேருக்கு நாங்க ₹6.50 டிவிடெண்ட் தர போறோம்னு சொல்றாங்கன்னா நீங்க 100 ஷேர்ஸ் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ₹650 டிவிடெண்டா கிடைக்கும். இதுவே வருஷத்துக்கு 4 தடவை கிடைக்கிறப்ப அது ₹2600 இருக்கும். ஆனா டிவிடெண்ட்ஸ் வந்து கேரண்டீடான விஷயம் கிடையாது. அவங்க மேனேஜ்மெண்ட் என்ன டிசிஷன் எடுக்கிறாங்களோ அதுபடி தான் டிவிடெண்ட்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணப்படும். ரொம்ப பெரிய மெச்சூரான எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, நியூ ஏஜ் டெக் கம்பெனிஸ்லாம் நான் என் பணத்தை வெளியே கொடுக்கணும், பிசினஸ்ல திரும்ப இன்வெஸ்ட் பண்றேன், இன்னும் பிசினஸ் பெருசா வளர்க்குறேன்னு ஹை growthக்கு எய்ம் பண்ணுவாங்க. அங்க டிவிடெண்ட்ஸ் கிடைக்கலனாலும் கம்பெனியோட வேல்யூவேஷனை பெரிய லெவல்ல கொண்டு போய் அதிகமான கேபிட்டல் கெயின்ஸ் மூலமா ஹை growth கம்பெனிஸ் உங்களுக்கு லாபம் கொடுப்பாங்க. ஸோ ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது மூலமா நீங்க 2 விதமா லாபம் பார்க்கலாம். ஒன்னு வந்து கேபிட்டல் கெயின்ஸ், இன்னொன்னு வந்து டிவிடெண்ட்ஸ். முன்னாடியே சொன்ன மாதிரி சப்ளை அண்ட் டிமாண்ட் தான் இந்த ஸ்டாக்ஸோட பிரைஸை ஏத்தி இறக்குது. ஒரு மட்டமான கம்பெனியா இருக்கலாம், ஆனா அந்த கம்பெனியோட ஸ்டாக்குக்கு அதிகமான டிமாண்ட் இருந்ததுன்னா அதோட பிரைஸ் ஏறிக்கிட்டே தான் போகும். ஒரு சூப்பரான கம்பெனியா இருக்கலாம், ஆனாலும் ஸ்டாக் மார்க்கெட்ல அந்த கம்பெனியோட ஷேரை யாரும் கண்டுக்கலன்னா அது ரொம்ப பெரிய ரிட்டர்ன்ஸை உங்களுக்கு தராது. ஸோ ஒரு இன்வெஸ்டரா ஃபியூச்சர்ல இந்த கம்பெனி நல்லாவும் வளரும், பாப்புலராகவும் இருக்கும், அது அதிக விலை கொடுத்து மக்கள் வாங்க ரெடியா இருப்பாங்க அப்படிங்கிற உங்களோட ஜட்ஜ்மெண்டோட கேப்பபிலிட்டிக்கு தான் இன்வெஸ்டிங் உங்களுக்கு ரிவார்ட் பண்ணும். அதே நேரத்தில் ஃபியூச்சரை பத்தி மக்கள் பாசிட்டிவா நினைச்சா மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்கும். இந்தியா ஒரு growing எக்கனாமி, யங் பாப்புலேஷன், பெரிய மார்க்கெட்டு, நல்லா வளரும் அப்படிங்கிற ஒரு பிரைட் ஃபியூச்சரோட ஜட்ஜ்மெண்ட்டை இப்பவே நீங்க ஒரு இன்வெஸ்டரா எடுக்கிறீங்கன்னா தான், அதை நீங்க மட்டும் எடுக்காம உங்களோட சேர்த்து மற்ற இன்வெஸ்டர்ஸும் அப்படியே நினைக்கிறாங்கன்னா தான் புல் மார்க்கெட்ஸ் ஏற்படும். ஸ்டாக் மார்க்கெட்ஸ் ரொம்ப நல்ல பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். பட் உலகத்துல நிலைமை சரியில்லை, இப்போ எல்லாத்தோட பிரைசஸ் அதிகமாக போகுது, மக்களுக்கு ஜாப்ஸ் ஸ்டேபிளா கிடைக்குமான்னு தெரியல, பேங்க்ஸ்ல நிறைய டிரான்சாக்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல, நிறைய கடன் வாங்குவாங்களான்னு தெரியல, அதை திரும்ப கட்டுவாங்களான்னு தெரியல, பேசிக்கான விஷயங்களே மக்களுக்கு கிடைக்க கஷ்டமா இருக்கும் போல அப்படிங்கிற மாதிரி பிளீக் ஃபியூச்சரை பார்த்தாங்கன்னா இந்த போர் காலத்துல இருக்கிற எக்கனாமி மாதிரி மக்கள் கஷ்டப்படுற ஒரு நிலைமைக்கு போகிற மாதிரி தெரியுதுன்னா அப்போ ஸ்டாக் மார்க்கெட்ஸ்ல நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கிடைக்கும். பட் ஹியூமன் ஹிஸ்டரியில பார்க்க போனா எல்லா சேலஞ்சஸையும், எல்லா போரையும், எல்லா ரிசெஷனையும், எல்லா வியாதிகளையும் மக்கள் ஓவர் கம் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணிட்டு தான் போயிட்டே இருந்திருக்காங்க. ஸோ மோசமான நிலைமையில ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறவங்களும் இல்ல பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஓவர் ஆப்டிமிசமா இருக்கிறப்ப மக்கள் பேராசையோட இருக்கும்போது ஜாக்கிரதையா இருக்கவங்க மட்டும் தான் இந்த மார்க்கெட்ஸ்ல இருந்து பெரிய பணத்தை சம்பாதிச்சிருக்காங்க. வாரன் பஃபெட் மாதிரி இன்வெஸ்டர்ஸ் வந்து லாங் டர்ம் growth ஸ்டோரியிலையும் எல்லாரும் நெகட்டிவா இருக்கும்போது லோவர் வேல்யூஷன்ஸ்ல வாங்கி நம்ம பாசிட்டிவா இருக்கும்போது தான் அதிகமா லாபம் பார்க்க முடியும்ன்ற பிலாசபில நம்புறவரு. சில ட்ரேடர்ஸ் வந்து எல்லாரும் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும்போது, பேராசையோட இருக்கும்போது நம்ம இப்ப எல்லாரும் பிரச்சனை ஐடென்டிஃபை பண்றதுக்கு முன்னாடி அந்த ஜட்ஜ்மெண்ட்டை சரியா பண்ணோம்னா, அதாவது யூஃபோரியா லெவல்ல மார்க்கெட்டை ஷார்ட் பண்ணோம்னா அந்த மார்க்கெட் கிராஷ்ல நம்ம லாபம் சம்பாதிக்க முடியும்னு மைக்கேல் பெரி மாதிரி சில பேர் பெரிய லாபம் பார்த்திருக்காங்க. சரி, என்கிட்ட வாரன் பஃபெட், மைக்கேல் பெரி அளவுக்குலாம் பணம் இல்ல, ஒரு காமன் இன்வெஸ்டரா நான் என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட் அப்வர்ட் ஃபேஸ்ல போயிட்டு இருந்தாலும் டவுன்வர்ட் ஃபேஸ்ல போயிட்டு இருந்தாலும்
சைட்வேஸ் ஃபேஸில் போயிட்டு இருந்தாலும் எக்கனாமி வளரும், பிஸ்னஸஸ் வளரும், ஃபியூச்சரில் எல்லாம் பாசிட்டிவாக நடக்கும்ன்ற ஒரு அவுட்லுக்கோட அவங்களோட சம்பாதியத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு போர்ஷன் ஆஃப் த பணத்தை எப்படி வீடு கட்ட சேர்க்குறேன், நகை வாங்க சேர்க்குறேன்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்தியாலையும் உலக லெவல்லையும் மிகப்பெரிய கம்பெனிஸ் லிஸ்டாக இருக்க இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் அது க்ரோ ஆனாலும் சைட்வேஸில் போயிட்டு இருந்தாலும் ஒரு நார்மலான அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு பிரச்சனை வரும்போது எல்லாரும் பயப்படும் போது மார்க்கெட் கீழே விழும்போது கொஞ்சம் அதிகமான அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறவங்க தான் ஒரு ஆவரேஜான ரீட்டைல் இன்வெஸ்டராக இருந்தாலும் அவங்களோட வெல்த்தில் பல மடங்கு க்ரோத்தை பார்த்துருக்காங்க. ஸோ உலக லெவலில் இப்போ வார் டைம் சுச்சுவேஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்கும்போது எல்லாரும் பயப்படுறப்ப, மார்க்கெட்டோட வேல்யூஷன்ஸ்லாம் கம்மியாக இருக்கிறப்ப இந்த விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோவை இப்போ கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை ப்ராக்டிக்கலாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு தேவையான பேசிக் ரெக்குவயர்மெண்ட்டான டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கான ஃப்ரீயான அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்ஸையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அக்கௌண்ட் ஓப்பனிங் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் தேவைப்பட்டாலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் லிங்க்ல இருந்து எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்க. சேனல்ல இருக்க அதர் ஃபினான்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் இங்க கிளிக் பண்ணி பாருங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களை வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்லையும் ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.